வணக்கம், காலை வணக்கம். எப்படி உறவுகள் எல்லாம் சுகமாக இருக்கிறீங்களா? நாங்களும் சுகமாக இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு கொண்டாட்டத்துக்கு வழிகிட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு சாமத்தியத்தை சடங்கு காரநகர் தம்பியா வாத்தியார் என்று சொல்லி அவற்றை பூட்ட பிள்ளைக்கு இன்றைக்கு சாமத்திய சடங்கு. எங்களுடைய நண்பர்களுடைய காரில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். சாரதி மிகவும் எக்ஸ்பர்ட்டான சாரதி இருக்கிறார். அவர் பல வருடங்களான ஒரு எக்ஸ்பீரியனான ஒரு ஆள். நம்பி இருக்கலாம், கண்ணை மூடிக்கொண்டு நித்திர கொள்ளலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அது எனக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கு உங்களுக்கு மேலதிகமான வீடியோக்களை எடுத்து போட்டு கொண்டிருப்பேன். நான் ஃபஸ்ட் டைம் அந்த ஏரியா கிரைடன் ஏரியாவுக்கு போய் கொண்டிருக்கிறேன். பிறகு உங்களுக்கு காணொளியில் வித்தியாசமான இடங்கள். மக்களே, இப்போ டிராஃபிக் குறைவாக இருக்குது, ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இன்றைக்கி நல்ல காலநிலை, சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் பட்டு சாரியெல்லாம் கட்டி கொண்டு போகிறோம். நல்லா இருக்குது. சாரி கட்டினா இந்த ஜாக்கெட் அதுகள் போட்டால் வடிவு இருக்காது. ஆனபடியால் நாங்கள் இன்றைக்கு என்ஜாய் பண்ண போகிறோம். பாருங்கோ, இதுதான் எங்கள்ட லண்டன் ரோட்டு. ஜெஃப்னாவில் இருக்கிற காரநகர் மக்கள், ஜெஃப்னா மக்கள் எல்லாம் பாருங்கோ. இதுதான் எங்கள்ட லண்டன் வீடுகள். இப்போ மரங்கள் எல்லாம் தழுத்து அழகாக இருக்குது. விண்டர் டைம் எல்லாம் இலைகள் எல்லாம் உதிர்ந்து அழகு அற்ற நிலையில் இருக்கிறது. ஆனால் இப்போ எல்லா மரங்களும் திடீரென எல்லாம் தழுத்து பச்சை பசேலண்டு இருக்கின்றது. இவரை தெரிஞ்சால் சொல்லுங்கோ. இவர் ஒரு பிரபல வர்த்தகர். களபூமியிலும் ஒரு வர்த்தகருடைய மகன். இப்போ இங்கேயும் அவர் வர்த்தக நிலையம் வச்சு நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் முகத்தை காட்ட பயப்படுறார். ரெண்டாவது சைட் ஃபேஸ் தெரியுது பாருங்கோ. அவருடைய மனைவி வாசாரோ, மற்றது சந்திர. இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஏரியான்னு. எந்த இடம் சிவா இது? ஈலிங் ப்ராட்வே என்ற இடத்தடியில் பாருங்கள், வீடுகள் எல்லாம் நல்ல அழகாக இருக்குது. இது கொஞ்சம் உயர்தரமான விலை உள்ள வீடுகள். ஒன்றெடுத்தா உண்டு ஃப்ரீயான்னு சொல்கிறார் சிவா. இப்பொழுது என்ட்ரன்ஸுக்குள்ளே வந்திருக்கிறோம். உள்ளுக்குள்ளே நான் பெருசாக எடுக்க மாட்டேன், ஏனென்றால் இங்கே பெர்மிஷன் இல்லாமல் நாங்கள் எடுக்கலாம். இதுதான் கோல். மக்களே, இதுதான் மண்டபம். தேங்க்யூ 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 தம்பி. இதுதான் எங்கள்ட குஞ்சக்கா, இது எங்கள்ட சந்திரா. டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இது எங்கள்ட சொந்தக்கார பிள்ளை. இது எங்கள்ட குஞ்சக்கா தங்கோடை. டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. மிகவும் அழகாக இருக்குது டெக்கரேஷன்ஸ். மிகவும் அழகான ஒரு டெக்கரேஷன்ஸ். ஹலோ, தவில் வித்வான்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். நாங்கள் பல்லு பிடுங்குற வேலையும் செய்கிறோம். நாங்கள்
சாப்பிடுங்களா? நாங்கள் வந்து பிடிக்குவோம். நாங்கள் கலட்ட பண்ணுறே கலட்ட வாய்த்தாலே என்ன காரணம்? இல்லை உண்மையிலேயே இனிப்பு காணாது சரியா? இனிப்பு மிக்சிங் போலண்ட வந்து எல்லாரும் கார் பார்க் பண்ணுறது. கார் பார்க்கு இதாக இல்லை விட்டுட்டு வடிவாக தெரியுமா? கிட்ட வரட்டும், கொஞ்சம் கிட்ட வரட்டும்.
வாத்தியத்தை பீட்டியவர்களுக்கு இன்றைக்கு சாமத்திய சடங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது லண்டனில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெரும்பாலான தங்கோட மக்கள் எல்லாம் வந்து வெட்டி கொண்டிருந்த நாங்கள் இப்போது வாங்கோ சாப்பாட்டுக்கு போக இருக்கிறோம். நல்ல சிறப்பாக நடைபெற்றது. நிறைய காணாதாக்கள் எல்லாம் நிறைய நாளுக்கு பிறகு சந்திச்சிருக்கிறோம். இவையெல்லாம் தம்பியாவத்தியாட்ட பேர பிள்ளைகள். இது மகண்ட சண்முகத்தின் மகள் 2 பேர் பேர பிள்ளைகள். இது தம்பியாவத்தியாட்ட கூட்டன். இப்படி நிறைய பேர் இன்றைக்கு நாங்கள் எங்களோட தங்கோடி ஆக்களை கண்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நல்ல காலநிலை வேறு. எவ்வளோ நாள் பார்க்காத நீங்கள் எல்லாம் பாருங்க. வா கலைச்செல்வி, இவா ரஞ்சின்ற மகள், இவாவும் காரணம் தெரிஞ்சா பார்த்துக்கொள்ளுங்க. போங்க. இது சிராபெட்ட மகள் ஜெயராணி சுவிஸ்ல இருந்து வந்திருக்கிறா. ஜெயராணிய பேரு அயல்மடி இந்த வளர்ப்பு பிள்ளை. நீண்ட நாளைய பிறகு எல்லாரும் பாருங்க. ஆனால் எந்த ஊரிலும் எல்லாரும் பார்க்கணும் இந்த வீடியோ. அப்போ உங்களை பார்க்கணும். மிகவும் அழகான டெக்கரேஷன், அழகாக நடந்தது, சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இனிதான் நாங்கள் சாப்பிட போகிறோம். பிறகு நாங்கள் போயிட்டு சாப்பாட்டை எடுத்து உங்களுக்கு போடுறேன். தான் ஒரு பொம்பளை கிராஜுவேட் பண்ணியிருக்கிறா. டீச்சர் மாதிரி வழிகிட்டு வந்திருக்கிறா. சரியோ? வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இவர் வந்து என்னோட செந்தில்குமார். இவர் பிரபல மெக்கானிக், கார் மெக்கானிக்கா. இவர்கிட்ட மோஸ்ட்லி பீப்புள் வந்து கார்னராக்கள் வந்து இங்கே தான் இவர்கிட்ட தான் போய் எல்லாம் கார் ரிப்பேர் எல்லாம் நடக்கிறது. கராஜ் வச்சுருக்கிறார். இவ தெரிஞ்ச நீங்கள் சொல்லுங்க. தேவியக்காண்ட மகள், சாமியாண்டியாண்ட பேத்தி, செம்பாடு. ஓகே, நாங்கள் பிறகு சாப்பாட்டில் சந்திப்போம் எல்லாரையும். மக்களே, இப்போ சாப்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. கலராக விதமாக சாப்பாடுகள் வச்சிருக்கணும். பார்க்க ஆசையாக இருக்குது. எல்லோரும் க்யூவில் நிற்கணும். எங்களோட கண்ணன் மகன். எங்களுக்கெல்லாம் ஸ்பெஷலாக நாங்கள் லேட்டாக வருவோம். ஓகே, சாப்பாடியல் எல்லாம் நிறைய இருக்குது. சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். எல்லோரும் சாப்பாடு வச்சு கொண்டிருக்கிறது. பாயாசம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒயிட் கலரில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஒரு பர்பிள் கலரில் இருக்குது. ஃப்ரூட் சலாட் இதெல்லாம் அடிக்கிறாங்க, வச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. சாப்பிட போகிறேன். அருமையான சாப்பாடு. சரியா? கையால் தான் சாப்பிட போகிறேன். எனக்கு கையால் சாப்பிட தான் பிடிக்கும். கரண்டியால் சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. ஊரரிசி சோறு, வாழைக்காய் பொரியல், கத்திரிக்காய் பிரட்டை, வரை, அருமையான சாப்பாடு.
லாபம் கிடைக்கும். நல்லா இருக்கு. ஒரு கிழமை போய் நிற்கும்